வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இடியப்ப கொழுக்கட்டையோட வந்திருக்கிறேன். இந்த இடியப்ப கொழுக்கட்டை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு சட்டி என்று வச்சுருக்கிறேன். இதில் வந்து 100 கிராம் சர்க்கரை எடுத்து உரலில் போட்டு இடிச்சிருக்கிறேன். என்ன சொன்னால் அது கரையிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் 100 கிராம் சர்க்கரை இருக்குது. இப்போ இந்த 100 கிராம் சர்க்கரை இதில் போடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இதை நல்லா கரைச்சி எடுப்போம். ஸோ இது கரைக்கிறதுக்கு காரணம் வந்து இதில் ஏதாவது தூசல் இருந்துன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இடிச்சிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டக்குன்னு கரைஞ்சிடும். இதை வந்து கொதிக்க விடுறையில் ஜஸ்ட் இது கரைக்கிறதுக்கு தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் கரைஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் இருக்குது கரைகிறதுக்கு. ஹீட்டை வந்து கூட வச்சிடாதீங்க. ஸோ இப்போ இதை நான் கரைச்சிட்டேன். ஸோ இதை இப்போ நாங்கள் வடிச்செடுப்போம். ஸோ இதில் நான் ஒரு டிஷ் எடுத்து அதுக்கு மேலே வடி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து இதில் வந்து வடிச்செடுப்போம். ஜஸ்ட் ஏதாவது தூசு இருந்தேன்னு சொன்னால் டஸ்டல் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதில் வடிச்சிருக்கேன்னு ஒரு கொஞ்சம் தூசு தான் வந்திருக்குது, நிறைய இல்லை. ஸோ இப்போ இதை வடித்தாச்சு. இந்த இப்போ இதை நான் வடித்து வச்சுருக்கிறேன். 350 மில்லிலீட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி வச்சுக்கொண்டு இதில் வறுத்த பயர் இருக்குது. இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கு. இப்போ இந்த வறுத்த பயரை 85 கிராம் இதில் போடுங்க. இதுக்கு நான் உப்பு போடையில் இந்த உப்பு போட்டால் வந்து கெரிய அவியாது. இப்போ இதை கொஞ்சம் அவிய விடுவோம். ஸோ இப்போ இதில் 10 நிமிஷம் வந்து அவிய விட்டு நான் 10 நிமிஷம் அவிஞ்ச பிறகு இதில் வந்து 5 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு கொஞ்சம் உப்பு இருக்கு, ஒரு 1/8 டீஸ்பூன் மாதிரி உப்பு. அந்த இனிப்பை காட்டுறது தான் இந்த உப்பு போடுறது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த பயிரை நல்லா அவிஞ்சா பிறகு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு கரைச்சி வடித்து வச்சு சர்க்கரை இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கு முடியல விட்டுருக்கிறேன். ஸோ சர்க்கரையை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சபடியாக இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வற்ற விடுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஹீட்டை வந்து மீடியத்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து 2-3 நிமிஷம் வந்து மீடியத்து கொஞ்சம் குறைச்சி அவிய விட்டு நான். ஸோ இப்போ இது கொஞ்சம் அந்த தண்ணி வந்து வற்றி இருக்குது. இதில் வந்து 75 கிராம் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இந்த 75 கிராம் தேங்காய் பூவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏதோ கிளறி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி அடுப்பில் விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது மிக்ஸ் பண்ணி போட்டு. இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு. ஸோ இது செய்து முடிஞ்சுது. இதில் வந்து ஒரு போல் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 210 கிராம் நல்லா தீட்டின சிவப்பு பச்சை அரிசி மா இருக்குது. நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 250 கிராம் நல்லா தீட்டின சிவப்பு பச்சை அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி அதை காய வச்சு அரைச்சி மாவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து லைட்லியாக வந்து இதை வறுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து 210 கிராம் சிவப்பு பச்சை அரிசி மா எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த பவுலில் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதில் நல்ல சுடு தண்ணி இருக்குது, கொதி தண்ணி இருக்குது. அந்த இடியப்பத்துக்கு நான் செய்து காட்டினேன் அதே மாதிரி இது வந்து 30 தரம் வந்து ஆற்றணும். 2 3 4 13 14 23 24 25 30. ஸோ இது 30 தரம் நீங்கள் வந்து இப்படி ஆற்றணும். ஆற்றினா தான் சரியான டெம்பரேச்சருக்கு வந்து இந்த இடியப்பத்தை வந்து குழைச்செடுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் 30 தரம் ஆற்றி இருக்கிறேன். நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த தண்ணி ஆற்றினா பிறகு ஆற்றின மெஷர்மெண்ட் கப்பாலேயே இதில் விட போகிறேன். இதில் 120 மில்லிலீட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை விட்டு குழைங்கோ. டக்குன்னு குழைச்சி எடுக்கணும். இதில் இன்னொரு 120 மில்லிலீட்டர் இருக்குது. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். ஸோ எல்லாமே வந்து 240 மில்லிலீட்டர் விட்டுருக்கிறேன். குழைச்சிட்டு இப்போ கையால் வந்து இதை குழைச்சி விடுங்க.
இதுக்கு 240 ml தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் தாராளமாக காணும். ஸோ இதை நல்லா குழைச்சிடுங்க. ஸோ இதை நல்லா குழைச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் புளிய வரையும், நீங்கள் இடியப்ப உரலில் போட்டு புளிய வரையும் இதை வந்து பவுலில் போட்டு ஒரு பிளேட்டால் இல்லை பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி வைங்கோ, இல்லாட்டி காஞ்சிரும். இடியப்ப கொழுக்கட்டைக்கு வந்து இந்த இப்படி ஒரு இலை இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் இந்த இடியப்பத்தை புளிஞ்சு போட்டு இப்படி மடித்து விடலாம். ஸோ அதால் நான் இன்றைக்கி வாழை இலை இருக்குது. ஸோ வாழை இலை இப்படி ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே எண்ணெய் பூசுங்கோ. எண்ணெய் பூசினீங்கன்னு சொன்னால் தான் இதில் இருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும் புளிஞ்சா பிறகு. அப்படி உங்களுக்கு இந்த இப்படி இலையை நம்ம எடுக்க இல்லாட்டிக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டிக்கு பிளாஸ்டிக் ரேப் அதெல்லாம் போடலாம். இந்த இடியப்ப உரலில் தான் இதை போட போகிறேன். ஸோ அந்த இடியப்ப உரல் சில்லுக்கும் கொஞ்சம் எண்ணெய் பூசி விடுங்க, உள்ளுக்கும் எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுங்க. இப்போ இந்த சில்லை போட்டுட்டு இப்போ குழைச்சி வச்சுருக்க மாலை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு இருக்குல்ல, இந்த உங்களுக்கு பிடிச்ச ஏற்ற சைஸுக்கு நீங்கள் புளிஞ்சு எடுக்கலாம். பட் நான் ஒரு அளவான சைஸுக்கு தான் இதை புளிய போகிறேன், கட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்படி நான் புளிஞ்சிருக்கிறேன். இப்போ புளிஞ்ச பிறகு நான் செய்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவும் இது அந்த மிக்ஸை வந்து நிறைய போட வேணாம். இப்போ நீங்கள் பெருசாக புளியறன்னா நீங்கள் நிறைய போடலாம். பட் இது நான் சின்ன புளிஞ்ச முடியா கொஞ்சம் இந்த ஒரு கரைக்கு இதை போட்டுட்டு இப்படி தூக்கிட்டு சைடாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வரும். இப்போ வந்து இந்த சைடை வந்து லைட்லியாக அமர்த்தி விடுங்க. ஸோ இதில் வந்து இந்த இடியப்ப தட்டு இருக்குது. இந்த தட்டையும் வந்து நான் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் ஒருக்கா இதை செய்து காட்டுறேன். இப்படி வச்சுட்டு ஸோ இந்த அப்படி புளிஞ்சிருக்கிறேன். புளிஞ்சா பிறகு இந்த ஸ்வீட் ஃபில்லிங் எடுத்து ஒரு சைடுக்கு வைங்கோ. நிறைய போடாங்க, இப்படி சின்ன நான் செய்கிறேன்டா. இப்படி தூக்கிட்டு சைடாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வரும். இப்போ வந்து இந்த சைடை வந்து லைட்லியாக அமர்த்தி விடுங்க. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டு, நீங்கள் ஒரு முறை புளியைக்கு வந்து இந்த வாழை இலைக்கு வந்து எண்ணெய் பூசுங்கோ. இந்த பானையில் அடியில் வந்து ஒரு இடியப்ப தட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வருது. ஸோ இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அவிக்கிறது சரியான கஷ்டம், அன்லஸ் உங்களுக்கு பெரிய ஸ்டீமர் இருந்தேன்னு சொன்னால். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒன்றா தான் இன்றைக்கு அவிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். ஸோ இப்போ 5 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இதை அவிஞ்சிட்டுது, இந்த இருக்குது நல்லா அவிஞ்சிட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியப்ப கொழுக்கட்டையெல்லாம் செய்து முடிஞ்சுது. ஜஸ்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த அரிசியை வடிய வச்சு அரைச்ச பிறகு அரைச்சிட்டு இதை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு ஆகலும் முருக வறுக்கக்கூடாது, ஒரு லைட்லியாக வறுத்தெடுக்கணும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடியப்ப இதான் இந்த இடியப்ப கொழுக்கட்டை. ஸோ அளவான ஸ்வீட்டோட பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து எங்களோட மம்மியாக்கள் ஜஃப்னால் வந்து இப்படி கொழுக்கட்டை செய்வாங்க, இடியப்பம் செய்து. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நீங்கள் செய்கிற இடியப்பத்துலையும் இதை செய்து இருக்கலாம். ஸோ இந்த இடியப்ப கொழுக்கட்டை செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியப்ப கொழுக்கட்டை எல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.